இந்த உலகத்தில் நமக்கு நிலையான சொத்து என்றால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக நம்ம இருப்பது தான் இல்லையா? சமீப நாட்களாக காசு பணம் பேர் இதெல்லாம் ரெண்டாவதாங்க. மன அமைதியாக இருந்தால் போதுங்க, டென்ஷனான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாங்க அப்படி தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா? உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு அடிப்படையான இறைவனுடைய அருளை வாங்கி தரக்கூடிய மன நிம்மதிக்கான களமே இறை இல்லம் தான் அன்பானவர்களே. இறைவனுடைய இல்லம் என்பது எவ்வளவு அழகான ஒரு இடம். பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிற இடம் என்றால் இந்த இறை இல்லங்கள் தான். அதிகமாக வெறுக்கிற இடம் பஜார்கள், கடை தெருவுகள். அல்லாஹ் அதிகமான ரஹ்மத்தை இறக்குற இடம் பள்ளிவாசல்கள். இப்போ யோசித்து பாருங்கள். பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்புடையவனாக இருந்தால் அவனுக்கு அரிஷினுடைய நிலையை அல்லாஹ் தருகிறான். சுபஹான் அல்லாஹ். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அவன் உள்ளம் பள்ளியோடையே இணைப்பாக இருக்கும். நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு? வீட்டில் வெட்டியாக நேரங்களை செலவழிக்கிறோம், மற்ற இடங்களுக்கு போகிறோம், ஆனால் இறை இல்லத்தை மறந்துடுறோமே. மன அமைதி என்றால் கொட்டி கிடக்கிற இடம் இறை இல்லம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.